அட நம்ம தார் உலகரு இவர் எப்போவுமே கொஞ்சம் கருத்தாக பேசுவாப்லையே, என்ன பேசுவான்னு கேட்டுருவோமா? சவுண்ட் அவ்வளோவில் லாங்கில் ட்ரிப்பு போகிறப்ப சில விஷயங்கள் கடுப்பாகுது. என்னன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த கார் என்னமோ 7 சீட்டர் தான், ஆனால் நான் 5 சீட்டராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் 3 நாள் கேரளா ட்ரிப்பு போடலான்னு சொல்லிட்டு போனாக்கா ஒரு 7 பேர்த்த கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா 7 பேர்த்தோட பேக்கெல்லாம் இந்த இடத்துல வைக்க முடியாது. அதனால் 2 பேர்த்த கழட்டி விட்டு 5 பேரும் ட்ரிப்பு போவோம். அந்த 5 பேர்த்தோட பேக்கை இந்த 2 சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு தான் வைக்க முடியுது. அப்போ இது 5 சீட்டர் காராக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 7 சீட்டராக நான் இன்ன வரைக்கும் வாங்கினதுலேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு கடுப்பு. அட புடிங்கலாகரு தார் லாகரு. ஏண்டா நீ ஒரு கார் ரிவ்யூவர், உனக்கு என்னென்ன கார் எப்படி இருக்குன்னு தெரியாதா? பொதுவாக 7 சீட்டர்னால இப்படி தான் இருக்கும். லக்கேஜ் பீஸ்லாம் பெருசாக வைக்க முடியாது. நார்மலாக 7 பேர் போகிற மாதிரி இருக்கும். அது போக சின்ன பேக் வேணும் வைக்கலாம். அது எல்லா கார்லையும் 7 சீட்டர்லையுமே அப்படி தான். ஏன்டா பொதுவாக 7 சீட்டர் காரனால இப்படி தான் இருக்கும். லக்கேஜ் பீஸ்லாம் பெருசாக இருக்கவே செய்யாது. நீ ரிவ்யூவராக இருந்துட்டு இந்த காரை எடுத்த பிறகு இந்த காரில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கடுப்பாகுது நீ சொல்கிறேன். இந்த மாதிரி பேச்சை கட்ட எங்களுக்கு கடுப்பாகுதில்ல. ஏன்னா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு எடுத்து இந்த மாதிரி பணம் பற்றி எங்கள் நேரம் கேட்குற எங்கள் நேரம் எல்லாத்தையும் கேட்க வேண்டியிருக்குல்ல நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும்.